ஸ்டண்ட் சொல்லி தந்துக்கிருக்காப்புல. பேர் சுதாகர் ஃப்ரீ ஸ்டைல், இன்ஸ்டா நேமு. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோ தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டண்ட்டு சொல்லி தந்துக்கிருக்காப்புல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்துட்டு எல்லோரும் மாதிரி வீலிங்கு அதான் நினச்சேன், வீலிங் அடித்தா கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ப்ரோ தான் சொல்லி தான் தெரியும். பிரேக்கிங்கு நம்ம வந்து உடம்பை அசைக்கிறதுலாம் வந்துட்டு நம்ம வீலிங் அடிக்கல வண்டி இங்கிட்டு போவோம், இங்கிட்டும் போவோம். வண்டி வந்து இப்போ பிரேக்கிங் பழகிட்டோம்னா அந்த அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வீலிங்கில் பிரேக்கிங் எவ்வளோ அழுத்தணும் எல்லாமே. இது பப்ளிக்கில் யாரும் அடிக்காதே. நம்ம வந்து ப்ரைவேட் தான், பப்ளிக்லாம் அடிக்க சொல்லி தர மாட்டோம். 5 பேருக்கு ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ஒரு 5 பேருக்கு ஃப்ரீ. மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு. வெளியில் ரோட்டில் அடிக்கணும் அதெல்லாம் வந்துடாதீங்க. நம்ம ப்ரைவேட்டு, நம்ம ஈவெண்ட்டு எதுவும் நம்மள்ட்ட நல்லா பழகிட்டு இது பண்ணால் ப்ரோவே சொல்லிட்டாப்புல, நம்ம வெளியே காலேஜ் ஈவெண்ட்டு எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம், கூப்பிடுவோம் அப்படின்னு ப்ரோவே சொல்லிட்டாங்க. வேறு வந்துட்டு ஃபஸ்ட்டு வர 5 பேருக்கு ஃப்ரீ. நாங்கள் 2 பேர் வந்துட்டோம். இப்போ மற்ற 3 பேர் வந்தோன்னா ப்ளஸ் பைக்கு ரைடிங் கியர்ஸ் ஹெல்மெட்லாம் இது முக்கியம். ரொம்ப ரைடிங் கியர்ஸ்லாம் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வண்டிக்கு பெட்ரோலு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க சேஃப்டியாக. நம்ம ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வர 3 பேருக்கு ஃப்ரீ, அடுத்த வர ஆளுக்குலாம் ஃபீஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி கைஸ், இப்போ ஒரு என்ன கல்யாணம் பேசுவோம். சொல்லுங்கள் ப்ரோ, வேறு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஸ்டன் சர்க்கிளில் ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் டீப்பாக இறங்கியிருக்கோம் ஸ்டண்டுக்குள்ளே. ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக டச்சிங் இருந்துச்சு. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, ஒர்க்கு ப்ரெஷர் அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இறங்கியிருக்கோம். அடிப்போம், இனிமேல் வெறித்தனமாக அடிப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களே கொஞ்சம் அடிக்க விடுவோம். ஏதாவது ஈவெண்ட்ஸ் வந்தால் கூப்பிட்டு போவோம். இனிமேல் நம்ம தான் நாங்கள் தான் ராமநாடு கணக்கு, சுதாகர் கணக்கு கணக்கு. சரி ப்ரோ, இப்போ என்ன பண்ண போறீங்க ப்ரோ? ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டராக அவங்கள்ட்ட டிப்ஸை கேளுங்க. ரோட்டில் அடிக்கிறாங்க அவங்களாம் டிப்ஸு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க பேசிக்காக பிரேக்கிங் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஏற்றி இறக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏற்றிடுவீங்க, ஹெல்மெட்டும் போட மாட்டீங்க. நீங்கள் சப்போஸ் ஹெல்மெட் போட்டாலும் பிரேக்கிங் தெரிஞ்சால் தான் வண்டியை ஒரு லெவல் ஹைட்டில் வைக்க முடியும். பிரேக்கிங் தெரியலனா நீங்கள் எடுத்தோடனே இந்த பிரேக்கில் விட்டு காலை எடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும்னா பின்னாடி அப்படியே கவுந்துருவீங்க. அந்த பின்னாடி கவுறாமல் இருக்க தான் அந்த பிரேக்கிங். இது நல்லா பிரேக்கிங் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஒரு 98% நீங்கள் விழுகாமல் கற்றுக்க முடியும். ப்ரோ நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு இப்போ நான் பண்ணேன், இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காட்டிடுங்க பிரேக்கிங்னா. சரி வாங்க பிரேக்கிங் பார்த்துருவோம். ரோட்டில் கண்ணு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாடாவை எடுத்து கட்டுறோம் உள்ள. இது பேர் என்னென்னா, இது என்ன கயிறு பார்த்தீங்கன்னா ஷூலைஸ் தான். அது ஷூலைஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இங்கே வாங்க போய்ட்டு இந்த மவுண்டுக்கும் இந்த ஆக்சிலேட்டருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் வச்சு லாக் பண்ணிடுறோம். இதை லாக் பண்ணிட்டோம்னா ஆக்சிலேட்டர் திரும்பினாலும் அந்த பவர்லேயே இருக்கும். இப்போ பார்ப்பீங்க. இப்போ சீரியஸ் இருக்குங்கன்னா ஆக்சிலேட்டரை கொடுத்து ஒரு மீடியமான பவரில் எவ்வளோ பவர் வச்சாலும் நம்ம பிரேக்கிங்லேயே வண்டியை ஸ்லோ பண்ணணும். அதான் ஃபுல் ஸ்பீடு வச்சாலுமே நம்ம பிரேக்கிங்லேயே வண்டியை ஒரு 80 ஆக்சிலேட்டர் வைக்கிறோம்னா அதை 20% பிரேக்லேயே. நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கு தான் ஆக்சிலேட்டர் நமக்கு மெயின். இதில் ஆக்சிலேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இது நமக்கு ஆக்சிலேட்டரே இருக்காது, ஏன்னா நம்ம கையை எடுத்துருவோம். அப்போது வந்து நமக்கு கால் தான் ஆக்சிலேட்டர், ஃபுல்லாக பிரேக் தான் ஆக்சிலேட்டர். எந்தளவுக்கு பிரேக் அழுத்துறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடு குறையும். அதான் ஆக்சிலேட்டர். எந்தளவுக்கு பிரேக் விடுறோமோ அது ஆக்சிலேட்டர் விடுற மாதிரி. அவ்வளோதான். இப்போ வாங்க பார்ப்போம், போட்டு பார்ப்போம். ப்ரோ ஒரு ஆசை ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுங்கள். நான் வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல் எல்லா ஸ்டண்ட்லேயும் பார்ப்பேன். சரி, ஒத்த கை கொடுத்து பண்ணலாம், நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணிடுவோம், சிறப்பாக பண்ணிடுவோம். பாருங்கள்
என்ன பண்ணணும் ப்ரோ? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் நான்? நீங்கள் என்ன பண்ணுங்க, கையை மட்டும் இப்படி கொடுங்க. இப்படி? நான் பார்த்துக்கிறேன். சரி ப்ரோ. हुकुम टाइगर का हुकुम। போதும் ப்ரோ, தலை சுத்துது ப்ரோ. ப்ரோ தலை சுத்துது ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே, மீண்டும் மீண்டும் எபிசோடில் சந்திப்போம். பார்ட் 2. இப்படிக்கு நம்ம டீம். ஓகே, போதுமா? கட் பண்ணி